நாளைக்கு வந்திருக்கிற உங்களை யாவரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். உடனே நாங்கள் காலையில் பார்த்த பிரகாரமாக நாங்கள் 103வது சங்கீதத்துக்கு திருப்பிக் கொள்வோம். 103வது சங்கீதம். மூன்றாவது சங்கீதத்தை நாங்கள் திருப்பி 13ஆம் வசனத்தை ஒரு வாசிப்போம். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். மக இரக்கமும் மனதுருக்கமும் நீடிய சாந்தமும் தயவும் அன்பு மிகுந்த நல்ல ஆண்டவரே, உண்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். உண்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் உடையது. அவை கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளுக்கான சகல தேவைகளையும் நீர் சந்தித்து உம்முடைய பிள்ளைகளை ஒரு தகப்பனை போல இறங்கி அவர்களை நீர் கர்த்தாவை கரிசனையோடு காப்பாற்றுகிற தெய்வம். அப்படினாலே உங்கள் நன்றியோடு நாங்கள் உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்படியாக கர்த்தாவே, இந்நாளிலே கொண்டிருக்கிற ஒருவரையும் ஆசீர்வதிங்க. உங்களுடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடப்பதற்கு அன்பர்கள் உமக்கு அவர்களை ஒப்புக் கொடுப்பதற்கு உதவி செய்யுங்க. அப்படி கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். அன்பே, வலைதளங்களிலும் இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒருவரையும் தேவனாகிய கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அப்படி கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆடியனை மறைத்து உண்மை வெளிப்படுத்தி நாங்கள் சத்தியத்தை சத்தியமாக கற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் ஒருத்தரும் உதவி செய்யலாம். இயேசு கிறிஸ்துவின் நாம ஜெபிக்கிறோம். உங்கள் ஜீவனுடன் நல்ல பிதாவே, ஆமென். ரைட். நல்லது. நாங்கள் நாளிலே சாணி ஒரு அப்பாவினுடைய கரிசனை எப்படி இருக்கும் அப்படின்றத நாங்கள் நாளிலே வேறுக்கிறது நாங்கள் பார்க்க போகிறோம். சாணி நாங்கள் முதலாவது வசனத்தை வாசித்தோம். தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். அப்ப கர்த்தருக்கு தெரியும் யாரெல்லாம் அவருக்கு பயப்படக்கூடியவர்கள். சார், யாரெல்லாம் அவருக்கு பயப்படக்கூடியவர்கள் என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அறிந்திருக்கிறபடியினால அவர்கள் மேலதான் தேவன் இரக்கமுள்ளவராக என்ன செய்யறார், இரக்கமுள்ளவராக இருக்கிறார். சானே, அப்ப எங்களுக்கு தெரியும் சானே, முதலாவது மனிதன் நீங்க பார்த்து சொன்னா, அதாவது ஆபிரகாமை தேவன் அழைத்த பொழுது ஆபிரகாம் தேவனுக்கு முன்பதாக அவன் என்ன செய்யறது பார்த்தீங்கன்னா பயந்திருந்தான். இப்ப ஆபிரகாம் தேவனுக்கு முன்பதாக உடனடியாக அவருடைய வார்த்தைக்கு என்ன பண்ணான்னா கீழ்ப்படிஞ்சு நடந்தான். அப்ப ஆகவே அவனுடைய சந்ததிகளாக ஒரு மிகப்பெரிய சந்ததியை தேவன் என்ன பண்ணார் சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, அவருக்கு சொந்த ஜனமாக என்ன பண்ணார் ஏற்படுத்தினார். அந்த சொந்த ஜனம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா இஸ்ரவேல் ஜனங்கள். அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருக்கு பயப்படுகிற மக்கள் என்பதை ஆண்டவர் மிகவும் தெளிவாக என்ன செய்தார், அறிந்திருந்தார். நல்ல கவனிங்க. அவங்க எப்பயுமே அவங்க என்ன செய்வாங்க, கர்த்தருக்கு பயப்படுகிற ஜனங்களாக இருப்பாங்க. சானே, ஆனா இந்த புறஜாதிகள் கிட்ட பாத்தீங்கன்னா, புறஜாதிகள் கிட்ட அவங்க புறஜாதிகள் கிட்ட என்ன சொல்ல, தேவனுக்கு பயப்படுகிற பயம் மிகவும் அரிதான காரியமாக இருக்கிறதுகளை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அப்ப நாங்க அந்த புறஜாதிகளுடைய லிஸ்ட்ல தான் நாங்களும் என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம். சரிதானே? இப்ப இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, சாரி, இந்த சபை கூடுகிற நாட்கள் இல்லையா, அவங்களுடைய சபத் டே, சரிதானே? அப்ப இப்படியான விஷயங்கள்லாம் வருகிற பொழுது, அவங்களுடைய பாஸ்கர் நாட்கள்லாம் வருகிற பொழுது நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, அங்க எல்லாம் அவங்களுடைய ஃபுல் நீட்டா செய்வாங்க. சகல வேலையும் அவங்க அப்படி செய்வாங்க. கர்த்தருக்கு கொடுக்குற ஆராதனையெல்லாம் அவங்க அந்த மாதிரி செஞ்சுட்டு இருப்பாங்க. இன்னைக்கு வரைக்கும் யூதர்களுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்கும். என்னன்னு சொன்னா, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எப்படி இருக்குங்கிறத அவங்க என்ன பண்ணுவாங்க, காண்பிப்பாங்க. அவ்வளவு கர்த்தருக்கு மிகவும் வைராக்கியம் உள்ள ஜனங்கள், பக்தி வைராக்கியம் உள்ள ஜனங்களாக என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்க இருப்பாங்க. சரிதானே? அப்ப கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிற தகப்பனாக நம்முடைய தேவன் இருக்கிறதை நாங்க இந்த வசனத்தில் நாங்க பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அப்ப அவருடைய தன்மைகள் எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, நல்லா கவனிங்க. அவர் ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் சரிதானே, அவர் நீதியை செய்கிற தெய்வம், அதாவது நீதியையும் நியாயத்தையும் செய்கிற தெய்வமாக இருக்கிறார். சரிதானே? அது மட்டும் இல்லாம அவர் தமது வழிகளை, அதாவது அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார். அப்படின்னா அவருக்கென்று ஒரு வழி இருக்கிறது, கர்த்தருக்கென்று ஒரு வழி இருக்கிறது. அந்த வழியை மோசேக்கும் அவருடைய ஜனங்களாகிய இஸ்ரவேலர்களுக்கும் தெரிய பண்ணினார். சானே, அப்ப அடுத்து மட்டும் இல்லாம கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அப்ப ஆண்டவர் எப்பொழுதும் மனதுருக்கம் உள்ளவராக இருக்கிறபடினால சானே என்ன செய்வார் பார்த்தீங்கன்னு சொன்னா, அவர் ஒருவேளை பிள்ளைகளை அவர் தண்டித்தாலும் கூட அவர் என்ன பண்ண மாட்டார் சொல்லி பார்த்தீங்கன்னா, அழியும் வரைக்கும் அல்லது சாகும் வரைக்கும் அவர் தண்டிக்கிற தெய்வம் இல்லை. ஏன்னா அவர் சரியான மனதுருக்கம் நிறைந்த தெய்வம். சாரி, அவர் மனதுருக்கம் நிறைந்த தெய்வமாக இருக்கிறபடினால உடனடியாக அவர்களுக்கு இரக்கம் பாராட்டுகிறவராக என்ன செய்வார், இருப்பார். அதுதானே? அப்ப அவருடைய இரக்கம் எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா,
சரி அவர் வந்து ரொம்ப சாந்தமா இருப்பார். வந்து என்ன ரைட் ஒரே இப்ப தொடர்ச்சியா பிரச்சனை பட்டே இருக்கிறான், தொடர்ச்சியா கர்த்தருடைய வசனத்தை கீழ்ப்படியவே மாட்டேங்கிறான் அப்படின்ற ஒரு நிலைகள் இருந்தாலும் ஆண்டவர் அவன் மேல நீடிய சாந்தம் உள்ளவராக என்ன பார்த்துட்டு இருப்பார். எப்ப அவனுடைய வாழ்க்கையில கர்த்தர் அவனை விடுதலை ஆக்குவதற்காக. ஏன்னா விடுதலை ஆக்குவதற்காக தான் தேவன் எப்பொழுதும் அவருடைய கிருபையை எங்கள் மத்தியில் அனுப்புகிற தெய்வமாக என்ன செஞ்சிட்டு இருக்கிறார்னா இருக்கிறார். சரி, அப்ப நல்லா கவனிங்க. அப்ப அடுத்து நீங்க பார்க்கிற பொழுது சரி அவருடைய கரிசனை எங்கள் மேல எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சரி அவருடைய கரிசனை எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு தகப்பனுக்கு தெரியும் தன்னுடைய பிள்ளைகள் வந்து எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்க வந்து மெயினா வந்து அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா பாவத்தை நோக்கி, அதாவது பாவத்தால் இழுக்கப்பட்டு பாவத்தினுடைய அடிமைத்தனத்துல அடிமைகள் ஆக்கப்பட்ட ஒரு நிலைக்கு இழுக்கப்பட்டிருக்கிறதை கர்த்தர் வந்து அவர் அறிந்த தெய்வமாக இருக்கிறார். அப்ப பாவத்திலிருந்து, பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை அவருடைய பிள்ளைகளை மீட்டுக் கொள்ளுகிற ஒரு தகப்பனாக அவர் செயல்பட வேண்டும் என்று சொன்னா பாத்தீங்கன்னா, ஏனென்றால் அவருக்கு தான் தெரியும் பாவத்தினுடைய அகோரம் எப்படி இருக்கும் அப்படின்னு. அந்த பாவத்தினுடைய அகோரம் எப்படி இருக்கும் என்று அறிந்த தெய்வம் அவர்களை எப்படியாவது அவர் என்ன பண்ணணும்னா விடுதலை ஆக்க வேண்டும். சரி, அப்ப அந்த ஜனங்களை விடுதலை ஆக்கும். இதைத்தான் நீங்க பார்க்கும் பொழுது நாங்கள் காலையில் வாசிக்கும் போது நாங்கள் சொன்ன வந்து சரி மோசேக்கும் யாருக்கும் தெரியப்படினார், அவருடைய வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரியப்படினார். அவர் இஸ்ரவேல் புத்திரர்களுடைய வாழ்க்கையை நாங்கள் நோக்கி பார்ப்போம். யாத்திராகம புத்தகத்தை வாசித்தவர்களுக்கு தெரியும், இஸ்ரவேல் புத்திரர்கள் வந்து அதாவது பார்வோன் மன்னனால எந்த அளவுக்கு அவங்க ஒடுக்கப்பட்டிருந்தாங்க, எந்த அளவுக்கு அவங்க அடிமையாக்கப்பட்டிருந்தார்கள் என்பதை வந்து அங்க புத்தகத்தை வாசித்தவங்களுக்கு தெரியும். ஏன்னா அவ்வளவுக்கு அவர்கள் வந்து என்ன செஞ்சாங்க பார்த்தீங்கன்னு சொன்னா அடிமையாக்கப்பட்டிருந்தாங்க. சதானே அவங்க அவ்வளவு பயங்கரமான காரியங்களை அந்த பார்வன் மன்னன் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா செஞ்சிட்டு இருந்தாங்க வந்து. சதானே அப்படி செய்துட்டு இருக்கிற பொழுது சதானே அந்த ஜனங்கள் தங்களுடைய தெய்வத்தை நோக்கி அவர்கள் கூக்குரலிட்டு அவர்கள் கத்தி அவர்கள் வந்து போராடி கொண்டிருக்கிறதை வந்து கர்த்தர் வந்து அவங்களுடைய சத்தத்தை கேட்டார் அப்படின்னு சொல்லி நாங்கள் வேதத்தை என்ன செய்யறோம் வந்து நாங்கள் பார்க்கிறோம். பாவத்தினுடைய அடிமைத்தனம் தாங்க முடியாத ஒரு நிலை வருகிற பொழுதுதான் ஒரு மனிதனுடைய கூக்குரல் வந்து என்ன செய்யணும், கர்த்தர் அதாவது கடவுளை தேடுகிற உணர்வுக்கு நேராக என்ன செய்யும் வரும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நாங்கள் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா தானே எல்லாவற்றையும் இழந்து போய் எல்லாவற்றிலும் அவனுடைய ஒரு பரிதவிக்கப்பட்ட ஒரு நிலைமை வருகிற பொழுது அல்லது ஒரு வியாதியின் தாக்கம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மரணத்துக்கு நேராக கொண்டு போகிற பொழுது சாணி அப்பதான் பாத்தீங்கன்னா ஒரு மனுஷன் என்ன செய்வானா கடவுள் யாரா இருப்பாரு, யாருக்கிட்ட போனா எங்களுக்கு விடுதலை கிடைக்கும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய தேடுதலை தேடுகிற ஒரு மனிதனாக நினைச்சிட்டு இருப்பாங்க இருப்போம். உங்களுக்கு தெரியும் இல்லையா, சிலத்தை வந்து கடைசி நேரத்துல சாரி பாத்தீங்கன்னா யாரு எந்தெந்த தெய்வத்தை குறித்து வந்து யாருக்குமே எல்லா தெய்வத்தினுடைய வழிபாடுகளில் ஈடுபட ஆரம்பிச்சிருவான். யார் அப்படின்னா அவனுடைய அந்த வழி தாங்க முடியாத நிலைமை வருகிற பொழுது, அவனுடைய வியாதியினுடைய அகோரம் அவனுடைய வாழ்க்கையை வந்து மரணத்துக்கு கொண்டு போகிற பொழுது சாரி அல்லது அவனுடைய வறுமை அவனுடைய வாழ்க்கையை சீரழிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வருகிற பொழுது அவன் கண்டபடி என்ன செய்து வைக்கிறான் வந்து தேடுகிற மனுஷனாக என்ன செய்து வைக்கிறோம் மாறிடுவான். சாரி அப்படியான நிலைமைக்கு உட்படுகிறதான ஜனங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா கடவுளை நோக்கி கூப்பிடுவாங்க. அந்த நேரத்துல தான் எத்தனையோ தெய்வங்கள் இருக்கலாம், எத்தனையோ மத வழிபாடுகள் இருக்கலாம். ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய தெய்வம் என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா அவங்கள ஒருவேளை அந்த தெய்வத்தை அறியாது இருக்கிற ஜனங்களாக இருப்பாங்க. ஆனால் அறியாமல் இருக்கிற அந்த ஜனங்களுக்கு ஒரு தகப்பனை போல ஒரு கரிசனை உள்ள தெய்வமாக, இரக்கமுள்ள தெய்வமாக, தன்னை வெளிப்படுத்துவதற்கு அவர் நோக்கமுள்ள தெய்வமாக என்ன செய்யறாருன்னா இருக்கிறார். இதுதான் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இதுதான் நாங்கள் லேகியனுடைய காரியத்தை நாங்கள் என்ன செஞ்சோம், என்ன பார்த்தோம், லேகியனுடைய காரியத்தை நாங்கள் பார்த்தோம் இல்லையா. அவன் எல்லா மனிதர்களாலும் கைவிடப்பட்டவன், தன்னுடைய குடும்பத்திலிருந்து துரத்தி விடப்பட்டவன், தன்னுடைய தேசத்தை விட்டு துரத்தி விடப்பட்டவன். சாரி அவன் பார்த்தீங்கன்னா எங்க இருந்தான் அப்படின்னா அவன் கல்லறை பூமியில தான் என்ன பண்ணிட்டு இருக்கிறான். தன்னுடைய சரீரத்தையே அங்க இருக்கிற கல்லுகளால காயப்படுத்தி கொண்டிருக்கிற அளவுக்கு அவன் மிகவும் நொந்து போன ஒரு மனிதனாக இருந்தான். சாரி அப்ப அவன் அங்க இருந்துகிட்டு என்ன செய்வானா, இரவு பகல என்ன செய்வானா கூக்குரல் இடுவான்னு சொல்லி சத்தம் அங்க வேதத்தை நாங்க பாக்குறோம். அவன் அப்படி எப்படிப்பட்ட கூக்குரலை இடுகிறவனாக இருந்தான் என்பதை நாங்கள் என்ன செய்ய முடியும், எங்களுக்கு என்ன செய்ய முடியல பார்க்க முடியல. ஒருவேளை கூக்குரல் இடுகிற பொழுது சாரி அவன் ஒருவேளை தன்னுடைய வாழ்க்கையினுடைய வேதனையை வந்து அவன் என்ன செஞ்சிருக்கலாம், அவன் வந்து கத்திருக்கலாம். ஆனால் ஆண்டவராகிய தேவன் அவனை நோக்கி விரைந்தோடின தெய்வமாக இருக்கிறார் என்பதை நாங்கள் வேதத்தில் நாங்கள் என்ன செய்யறோம், நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இல்லையா. அதுதான் நம்முடைய ஆண்டவராகிய தேவனுடைய தன்மையை நாங்கள் பார்க்கிறோம். சரி அதே மாதிரி தான் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து மிகவும் பயங்கரமான கொடூரமான தண்டனைகளை அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிற பொழுது கூக்குரலிட்டாங்க.
அப்படின்னா மோசஸ் வந்து என்ன மாதிரியான நிலைமையில இருந்திருப்பார்ன்றதை நீங்க போய் சிந்திச்சு பார்த்தீங்கன்னா, மோசே வந்து உண்மையிலேயே அவன் வந்து நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தவன். தானே அவன் எங்க இருந்தான்? எனக்கு எத்தனை பேர் தெரியும் அவன் எங்க இருந்தான்? அவனுடைய பிறப்பிலிருந்து எங்க இருந்தான்? அவன் எகிப்து அரண்மனையில் இருந்தான். பார்வோனால் வளர்க்கப்பட்ட ஒரு மனிதனாக இருந்தான். அவனுக்கு தெரியாத என்ன சொல்றது வந்து எந்த ஒரு யுத்த காரியங்களும் தெரியாம இருந்தவன் கிடையாது. அப்படியே ஒரு அரசனுக்காக பயிற்சிவிக்கப்பட்ட ஒரு மனிதனாக, அடுத்து வரப்போற அரசனாக அவன் என்ன செய்யப்பட வேணும்? நியமிக்கப்பட வேண்டும். அந்த அரசனுக்காக பயிற்சிவிக்கப்பட்ட ஒரு மனுஷன். சாரி, அப்போ நிறைய நிறைய காரியங்களை அவன் படிச்சவன். அது நம்ம படிச்சபடினாலதான் ஆண்டவர் மோசையை கொண்டு 5 புத்தகங்களையும் என்ன செஞ்சார்? வந்து எழுதினார். சரிதானே? நல்லா யோசிச்சு பாருங்க. அப்ப அவனுடைய நிலைமை எப்படி இருந்திருக்கும்? 40 வருஷம் அங்க எங்க இருந்தான்? 40 வருஷம் அந்த அரண்மனையில வாழ்ந்து கொண்டிருந்தான். அரண்மனையில் அவனுக்கு என்ன சொல்றது, அவனுக்கு கிடைக்காத ஒரு காரியமுமே இல்லை. அவன் அந்த அளவுக்கு எல்லாவற்றையும் என்ன செஞ்சுட்டு இருந்தான் வந்து. சரிதானே? அந்த அளவுக்கு வந்து அவன் வந்து எல்லாவற்றையுமே தன்னுடைய வாழ்க்கையில் அனுபவித்த ஒரு மனிதன். சரிதானே? நல்ல கவனிங்க. சரிதானே? அவனுக்கு எந்த ஒரு குறைவும் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தான். அவன் அநேக அடிமைகளோடு அங்கிருந்ததான பெரிய பெரிய யுத்த வீரர்களோடு ஒரு படைகளுக்கு தலைவனாக இருந்து கொண்டு பெரிய காரியத்தில் பண்ணிட்டு இருந்தான். அப்படிப்பட்ட ஒரு மனிதனை தானே நாங்க பார்க்கிறோம் வந்து இன்னும் 40 வருஷம் எங்க போய் நின்றுட்டு இருக்கான் வந்து தன்னுடைய சொந்த தன்னுடைய வளர்ந்த இடத்தை விட்டுட்டு தன்னுடைய சொந்தக்காரர்கள் யார், தன்னை பெற்றவர்கள் யார் என்று அறிந்திருந்தான். தன்னுடைய தாய் யார், தன்னுடைய தகப்பன் யார், தன்னுடைய குலம் கோத்திரங்கள் யார் என்று அறிந்த உடனே அந்த அறிந்தவர்களோடு கூட தன்னுடைய வாழ்க்கையில் இருக்க முடியாத அளவுக்கு அங்கிருந்தும் பெயர் தெரியப்பட்ட ஒரு மனிதனாக என்ன செய்யப்படணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நேராக எத்தியோப்பியாவுக்கு என்ன செஞ்சிடறான் வந்து போயிடலாம். அங்க போயிட்டு சாரி அங்க போய் அங்க ஒரு 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 பெண்ணை திருமணம் முடிச்சு கொண்டு அங்க இருந்த அந்த மாமனாருடைய ஆடுகளை எல்லாம் மேய்ச்சிக்கிட்டு, ஆடுகள் மேய்க்கிறவனா கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் மேய்ச்சிட்டு இருந்தான் ஆடுகளை? 40 வருடங்கள் வனாந்தரங்களை சுற்றி திரிஞ்சிட்டு இருந்தான் வந்து. சாரி, அப்ப யோசிச்சு பாருங்க அவனுடைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு. சாரி, அப்ப அவன் கூடுதலா யாரோடு கூட டைம் செலவழிச்சிட்டு இருந்தான்? ஆடுகளோடு கூட டைம் செலவழிச்சிட்டு இருந்தான். ஆடுகளோடு பேசிட்டு இருக்கிறவன் எப்படி பேசிட்டு இருந்திருப்பான்? ஆடுகள் இவனுக்கு மருவத்தில் கொடுத்துருக்குமா? இல்ல, மருவத்தில் கொடுத்துருக்கா இவன் மட்டும் தான் பேசிட்டு இருந்திருப்பான் இல்லையா? ஆடுகளோடு தன்னுடைய சூழ்நிலைகள், தான் வளர்ந்ததான நிலைமைகள் இதெல்லாம் பற்றி அவன் என்ன பண்ணிருப்பான்னு சொன்னா அங்கே உட்கார்ந்துட்டு நாம கூட சிலத்துல வந்து நம்முடைய வாழ்க்கை வந்து ஒரு வித்தியாசமான கோணங்களுக்கு ஒரு அடிமைத்தனத்துக்கு உள்ளாக்கப்பட்ட உடனே ஒருவேளை நாங்க சிலதை எல்லாவற்றையும் இழந்து நாம திரிகிற வேலையில தனிமையா போயிட்டு எங்கேயாவது உட்கார்ந்துக்கிட்டு பேசிட்டு இருக்கிற ஒரு நிலைமைகள் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கும். நீங்க பார்த்திருப்பீங்க. சாமி, அப்ப யாராவது தூரத்தில் வந்து பாக்குறோம் பைத்தியம் முடிச்சு இதை தனியா பேசிட்டு இருக்கான் அப்படின்னு என்ன செய்வாங்க வந்து, அப்படின்னா நம்மளை பார்த்து பேசக்கூடிய ஒரு நிலைமை கூட நஞ்சிடும் வந்துடும். அந்த மாதிரி தான் மோசையுடைய வாழ்க்கையும் என்ன செஞ்சிச்சு இருந்துச்சு. அப்படிதான் போய் தனியாக உட்காந்து ஆடுகளோடு கூட பேசிட்டு இருந்தான். அப்ப தன்னுடைய சொந்த மொழியை கூட அவன் மறக்கக்கூடிய நிலைமை என்ன போயிடுச்சு, ஏற்பட்டு போயிடுச்சு. அதுக்கு பிறகு அவன் பார்த்தீங்கன்னா 40 வருஷம் கழிச்சு 40 வருஷம் ஆடுகளோடு இருந்தவன் வந்து திரும்ப பேசணும்னா எப்படி பேசுறது அவனுக்கு? அவன் சொல்லுவான் இல்லையா, ஆண்டுகிட்ட சொல்லுவான், ஆண்டவரே நான் வந்து திக்குவாயா இருக்கிறேன் அப்படிமா. சாரி, என் திக்குவாயா இருக்கிறேன்னு சொல்லி போய் சொன்னானே சொன்னானா? உண்மையை பேசுகிறான். நிறைய பேர் சொல்லுவான் போய் சொல்றான். அவன் ஆண்டவர் வந்து சொன்ன ஆண்டவர் அழைச்ச அவன் தன்னை ஒழிச்சிக்கிறதுக்காக என்ன பண்றான், எல்லாம் போய் சொல்றான் அப்படின்னா நிறைய பேர் பேசுவாங்க. சாரி, இல்ல உண்மை நிலவரமே அதுதான். 40 வருஷம் நாம சில நேரங்களில் வந்து சிங்கள மொழி பேசக்கூடியதான சகோதர மத்தியில் போயிட்டு நம்ம இருந்துட்டோம்னா அங்கே தமிழே பேசாத ஒரு நம்முடைய பாசை பேசாத ஒரு இடத்துல போய் நம்ம இருந்துட்டோம்னா நம்ம குறைஞ்சது ஒரு 5 வருஷம் இருந்துட்டாலே நம்மளோட மொழிகள் என்ன செய்யப்பட்டோம் நமக்காக நம்ம அதை பேசுறதுக்கு என்ன இருக்கும், தடுமாறும் இல்லையா? ஏன்னா அந்த மாதிரி நிலைமைகளுக்கு ஏற்பட்டு போயிடும். அப்ப யோசிச்சு பாருங்க, அதுதான் உண்மை. சானே, அப்ப இவன் வந்து 40 வருஷம் இருந்த அப்படின்னால தன்னுடைய மொழி எபிரேய மொழி என்ன செஞ்சாங்க வந்து மறக்கக்கூடிய நிலைமைக்கு ஆளாகி இருக்கிறான் இல்லையா? அவனுக்கு பேசலாம் திக்குவாய் அப்படின்னு சொல்லி அவன் ஆண்டுகிட்டே சொல்லக்கூடிய ஒரு மனுஷனாக இருக்கான். அந்த மோசே அவ்வளவு பெரிய போராட்டத்தின் வனாந்திரத்தின் பாதையில போய் கொண்டிருக்கிற பொழுது அந்த மோசையையும் தேவன் என்ன பண்ணுகிறான் அவர் தெரியும். அவன் வந்து கர்த்தருக்கு பயப்படக்கூடிய ஒரு மனிதன் என்று தெரியும். அப்ப கர்த்தருக்கு பயப்படக்கூடிய மனிதன் என்று தெரிந்தபடினால ஆண்டவர் அது மட்டும் இல்லாம அந்த மோசையை வந்து சாரி ஆண்டவர் வந்து பிறப்பிக்கிறதுக்கு முன்பதாகவே இதுக்காக தான் அவன் என்ன செய்யணும், பிறக்கணும், இப்படிதான் இருக்கணும் என்ற எல்லா நியதிகளையும் சரியான முறையில் அவர் வந்து எல்லாவற்றையும் இணைஞர் வந்து அவரெல்லாம் வந்து ஒரு வரைபடத்தை போல வரைந்து வைத்திருந்த தெய்வம். சாரி, அதுபோல அவனுக்கான பாதுகாப்பினுடைய மொத்த மதிலையும் அவனை சுற்றிலும் போட்டு வச்சுட்டு இருந்து பார்த்துட்டு இருந்த தெய்வம். அவனை தன்னுடைய உள்ள கைகளில் என்ன பண்ணிட்டு இருக்கிறார் வந்து வரைந்து வைத்துட்டு இருந்த தெய்வம். அப்படினால என்ன பண்றாருன்னா சரியான நேரத்தில் ஆண்டவர் அவனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விடுதலை என்ன பண்றார் ஆண்டவர் வந்து கொடுக்கிறார். கொடுத்தது மட்டும் இல்லாம இஸ்ரவேலர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு மனுஷனாக மாத்துகிறார். இஸ்ரவேலர்களுக்கு நீ யாரா இருப்ப, நீ தேவனாய் இருப்பாய் என்று சொல்லி ஆண்டவர் அந்த மோசஸோடு கூட நசர் வந்து பேசுகிறார். சார், நல்லா யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் எவ்வளவு பெரிய அருமையான ஒரு தகப்பனாக நம்முடைய வாழ்க்கையில அவர் வந்து இடைப்படுகிறார் என்றதை நீங்க கொஞ்சம் கவனிச்சு பாருங்க, அதான் உங்களுக்கு தெரியும். சாரி, அப்ப அந்த பாவத்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து அந்த மனிதனை மீட்டுக் கொள்ள வேண்டும் என்றால், அந்த மனிதனை மீட்டுக் கொள்ள வேண்டும் என்றால்
அப்ப தகப்பன் தான் பிள்ளைகளை பார்த்து நோக்கி பார்க்கிறார்கள். இப்ப பிள்ளைகளை வந்து நோக்கி பார்க்கிற என் பிள்ளை வந்து எங்க போய் சிக்கிட்டான் அப்படின்னா பாவத்தினுடைய அடிமைத்தனத்துல சிக்கிட்டான். அப்படி இவனை எப்படியாவது என்ன பண்ணி ஆகணும், இவனை எப்படியாவது காப்பாற்றி விட வேண்டும், காப்பாற்றி விட வேண்டும் என்றதான ஒரு மிகப்பெரிய பொறுப்பு அந்த தகப்பனுக்கு என்ன செய்யப்பட்டிருந்தது இருந்தது. நல்ல கவனி. இன்னைக்கு நீங்க ஆண்டவரை வந்து நாங்கள் பார்க்குற பொழுது ஏன் நாங்கள் தகப்பனுடைய ஸ்தானத்தில் வச்சு நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், தகப்பனானவன் வந்து தன்னுடைய பிள்ளைகள் மீது அவ்வளவு ஒரு கரிசனை உள்ள ஒரு மனிதனாக நினைஞ்சிட்டு இருப்பான் வந்து இருப்பான். ஏன்னா எந்த நேரமும் அந்த அந்த பிள்ளைகளை குறித்ததான சிந்தனை தான் இருக்கும் வந்து. சரி, எங்கே போய் எவ்வளோ சம்பாதிக்கலாம், எப்படிலாம் பண்ணலாம், எப்படிலாம் தன்னுடைய பிள்ளைகளை காப்பாற்றலாம், எப்படியெல்லாம் அந்த பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு நோக்கத்தை கொண்டவனாக தான் ஒரு தகப்பன் இருப்பான் இல்லையா. ஆகவே தகப்பன் இறங்குகிறது போல, தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல. சரி, ஏன்னா இப்போ ஆள் வந்து தாயை ஒப்பிட்டு பேசியிருக்கலாம். ஏன் தாயை ஒப்பிட்டு பேசல அப்படின்னு சொன்னால், தாயானவன் என்ன பண்ணுவான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சில நேரங்களில் வந்து தன்னுடைய கற்பத்தில் சுமந்த பிள்ளைகளை ஒருவேளை என்ன பண்ணிடுவானா வந்து மறந்துடுவான்னு சொல்லி வேதம் சொல்லுது. எங்க சொல்லியிருக்கு? ஏசாயா 49 நீங்க பார்க்கலாம். சரிதானே? ஏசாயா 49 அந்த வார்த்தையை நீங்க பார்க்கும்பொழுது நமக்கே கொஞ்சம் டக்குனு என்ன செஞ்சிடலாம், இல்லை தாயானவன் இப்படிலாம் பண்ணிடுவாளா அப்படிங்கிறது எங்களுக்கு என்ன செய்யப்படும் சொல்லி பார்த்தா யோசிக்க வேண்டிய ஒரு நிலைமை எங்களுக்கு என்ன செஞ்சிடும் வந்துடும் இல்லையா. ஏன்னா பார்த்து ஆண்டவர் வந்து முழுசா இணைஞ்சிருக்கார், வந்து அறிந்திருக்கிறார். ஏசாயா 49:15 வாசிங்க. இஸ்திரியானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. நல்ல கவனம். நீங்க ஒரு தகப்பன் சொல்லுகிற பொழுது ஒரு தகப்பனுடைய ஸ்தானத்திலிருந்து பேசுகிற தெய்வம் நம்முடைய தெய்வம் என்ன சொல்ற அப்படின்னா, சரிதானே, தாய்மார்கள் என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டாக்க, தாய்மார்கள் வந்து உண்மையா என்ன செய்வாங்க, அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, அவங்க வாழ்க்கையில கிடைக்க வேண்டிய சந்தோஷம், அவங்க வாழ்க்கையில கிடைக்க வேண்டியதான சமாதானம் இல்லாம போற பொழுது தங்களுடைய தாங்க கற்பத்தில் கிட்டத்தட்ட 10 மாதங்கள் வச்சு சுமந்த ஒரு பிள்ளைகளை கூட அவங்க என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா மறந்துட்டு தூக்கி எரிஞ்சிட்டு அவங்க தங்களுடைய சந்தோஷத்தை நோக்கி தங்களுடைய சமாதானத்தை நோக்கி விரைந்தோடுகிறவர்களாக காணப்படுவார்கள். ஏன்னா அவங்க அப்படியே தங்களுடைய பிள்ளைகளை கூட என்ன பண்ணிடுவாங்க வந்து மறந்துடுவார்கள். அப்படி மறக்கக்கூடியவர்கள் தான் தாய். ஆனா தகப்பன் என்று வருகிற பொழுது அவர் என்ன பண்ணுவார் பார்த்தீங்கன்னு சொன்னா, அந்த தாயானவர் மறந்தாலும் அந்த பிள்ளைகளை தகப்பனானவர் மறக்காம என்ன பண்ணுவார் சொன்னா அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்காக என்ன செஞ்சுட்டு இருப்பாங்க. ஏன்னா இதுதான் நாங்க தேவனை குறித்து நாங்க பார்க்கிற பொழுது தேவன் அந்த அளவுக்கு தன்னுடைய பிள்ளைகள் மீது வந்து அவர் எப்படி பண்றாரு மிகவும் கரிசனை உள்ள ஒரு தகப்பனாக வந்து இருக்கிறார். தானே அப்ப என்ன பண்றாரு அப்படின்னா அந்த பிள்ளைகளை அவருடைய பிள்ளைகளை அடிமைத்தனத்திலிருந்து அவர் விடுதலையாக்க வேண்டும் என்றால் அவர் ஒரு காரியத்தை என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா ஒரு பெரிய ஒரு போரை அவர் என்ன பண்ணி ஆகும் செய்ய வேண்டும். ஒரு பெரிய போர் செய்ய வேண்டும். யார் அடிமைத்தனத்தில் வச்சிருக்கிறது? சாத்தான என்ன பண்ணி வச்சுக்கிறான், மக்களை வந்து என்ன பண்ணி வச்சுக்கிறான், பிள்ளை அடிமைப்படுத்தி வச்சுக்கிறான். அப்ப அவனை வந்து அந்த பிள்ளைகளை வந்து என்ன சொன்ன ஆண்டவர் வந்து விடுதலை பண்ண. எப்படிப்பட்ட போர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ரத்தத்தினாலேயோ சரிதானே மாம்சத்தினாலேயோ போராடி அங்க ஜெயிக்கிறதுக்கு முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்க வந்து எந்த காரியத்தினால ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வார்த்தையால தான் ஜெயிக்க முடியும். வார்த்தையால தான் அந்த பெரிய போரை தேவன் என்ன செய்ய முடியும் சரிதானே. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா சரிதானே, நீங்க யோவான் புத்தகம் 1ஆம் அதிகாரத்துக்கு நீங்க திருப்புற பொழுது யோவான் புத்தகம் திருப்புற அந்த வார்த்தை இந்த வாசிங்க, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். யார் அவர்? அந்த வாசம் பண்ணினவர் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் தான் அந்த வார்த்தையாக, அந்த வார்த்தை மாம்சமாக கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ள என்ன பண்ணார் வந்து வாசம் பண்ணினார். அப்ப இந்த வார்த்தையை தான் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த வார்த்தையை அனுப்பித்தான் என்ன செய்யணும் ஆண்டவர் வந்து அவருடைய பிள்ளைகளை குணப்படுத்த முடியும். வார்த்தை அனுப்பித்தான் கர்த்தருடைய பிள்ளைகளை என்ன செய்ய முடியும் குணப்படுத்த முடியும். அவர் என்ன பண்ற அப்படின்னா அந்த வார்த்தையை மாம்சமாக்கி அவர் அந்த வார்த்தையை ஒரு மொத்த உருவமாக மொத்த ஒரு 100க்கு 100 ஒரு மனிதனாக இந்த உலகத்துக்குள் கர்த்தர் என்ன செய்ய கொண்டு வருகிறார். எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தன்னுடைய ரூபத்தோடு தன்னுடைய சாயலோடு படைக்கப்பட்ட மனிதன், தன்னுடைய ரூபத்தோடு தன்னுடைய சாயலோடு கூட படைக்கப்பட்ட மனிதன். அங்கே நாங்கள் சங்கீதம் அந்த 103வது வசனத்தை நாங்கள் 103வது அதிகாரத்தை நாங்கள் பார்க்கிற பொழுது எப்படிப்பட்ட மனுஷனாக இருந்தால் வந்து நல்ல கவனிங்க. 14வது வசனம் என்ன சொல்லுது பசங்க? நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார். நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார். நம்முடைய உருவம் என்ன மாதிரியான உருவம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது தேவ சாயலை கொண்ட உருவம், தேவனுடைய ரூபத்தை கொண்ட உருவம். அப்படின்னா தேவனுடைய ரூபத்தை கொண்டது, தேவனுடைய சாயலை கொண்ட உருவம். அப்படின்னா அது யார் அப்படின்னா தன்னுடைய பிள்ளை பெரிய ஒரு சிக்கல்ல மாட்டிட்டான் அப்படின்னா அவர் தெரியும் அவனுடைய
அந்த உருவம் தேவனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருக்கிறது. ஆனால் ஒரே ஒரு காரியத்தை நினைவு கூறும்பொழுது நினைவு கூறுகிறார், அவன் மண் என்று நினைவு கூறுகிறார். சொல்லுங்க அல்லேலூயா. யாராவது வேற என்று நினைவு கூறுகிறார்? அவன் சாதாரண ஒரு மண் என்று நினைவு கூறுகிறார். அப்ப மண்ணானது அது பலவீனமானது, மண்ணானது பலவீனமானது. அந்த பலவீனத்தின் நிமித்தம் மனிதன் பாவத்துக்கு என்ன செஞ்சான்? இழுக்கப்பட்டான். பாவத்துக்குள் சிக்கி அடிமைத்தனத்தில் என்ன செய்யப்படுகிறான்? அவன் ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில் நினைச்சிட்டு இருக்கான், போராட்டத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறான். ஆகவே அவர் மண் என்று அவர் அதை நினைவு கூர்ந்த பொழுதுதான் அவர் என்ன பண்ண சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த மண்ணை, அந்த மண்ணான அந்த மண்ணினால் உருவாக்கப்பட்ட அந்த அந்த உருவத்தை, அதனுடைய அந்த சொருவத்தை விடுதலையாக்குவதற்காக தேவன் என்ன பண்ணுகிறார் சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, தன்னுடைய ஒரே பேரான குமாரனை, அதான் நாங்கள் பார்க்கிறோம் யோவான் புத்தகம் 3:16. யோவான் புத்தகம் 3:16 அவர் மிக தெளிவாக சொல்றார் என்ன அப்படின்னா, அவருடைய ஒரே பேரான குமாரனை சதானே என்னத்துக்கு சொல்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நேரடியாக என்ன செய்யணும், அவர் எங்களுக்கு அங்க அவருடைய விடுதலைக்காக எங்களுக்கு என்ன செய்வேன், அவர் எங்களுக்கு அவர் என்ன செய்வேன், அனுப்ப வேணும். சரி, என்ன சொல்ல தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ சரி அவன் கெட்டு போக கூடாது, கெட்டு போகாம அவன் என்ன செய்யணும், நித்திய ஜீவனை அடைய வேணும் அப்படின்னு சொல்லி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்திலே அன்பு கூர்ந்தார் சொன்ன வசனத்தை நாங்கள் பார்க்கிறோம். அப்புறம் இதுல என்ன நாங்க கற்றுக்கொள்ள பார்த்தீங்கன்னா, அந்த மண்ணான அந்த மனிதனை விடுதலையாக்குவதற்கு வார்த்தை மாம்சமாகி, வார்த்தை யாருடைய வார்த்தை? யாருடைய வார்த்தை? தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தை சரிதானே, அது மாம்சமாக்கின என்ன அர்த்தம்? அந்த வார்த்தை எப்படியா மாறுதான்? அது ஒரு சரீரமாக மாறுகிறது. அந்த வார்த்தை என்ன மாறுகிறது? ஒரு சரீரமாக மாறி, அந்த சரீரம் 100% மனிதனாக இந்த உலகத்துக்குள் என்ன செய்தார் பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து பிறந்தார். அந்த பிறந்த இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராகிய தேவன் என்ன பண்றார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, என்ன செய்யணும்? அந்த பிறந்த இயேசு கிறிஸ்துவர் என்ன பண்ணணும்? அவர் சானே பாவத்திலையும் அந்த பெரிய சாபத்திலையும் அந்த பாவத்திலே அகோரத்திலையும் கட்டப்பட்டிருக்கிற ஜனங்களை அவர் விடுதலை ஆக்குவதற்கு என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வார்த்தையாக வந்த அந்த முழு மனிதனை அவர் என்ன செய்ய அப்படின்னா, அவர் பலியிட வேண்டும். என்ன செய்யப்பட வேணும்? அவர் பலியிட வேண்டும். எதற்காக பலியிட வேணும்? எதற்காக பலியிட வேண்டும்? எதற்காக பலியிட வேண்டும்? எத்தனை பேர் தெரியும்? எங்களுடைய அந்த பலி எதற்காக எங்களுக்கு செலுத்த வேணும் அப்படின்னா, எங்களுடைய பாவத்திலிருந்து எங்களை என்ன பண்ண வேணும்? மீட்பை கொடுக்க வேணும். பாவத்திலிருந்து தேவன் எங்களுக்கு மீட்பை கொடுக்க வேணும். அந்த பாவத்திலிருந்து எங்களுக்கு மீட்பை கொடுப்பதென்றால், பாவத்திலிருந்து மீட்பை கொடுப்பதென்றால் நல்லா கவனிங்க. எபிரேயர் புத்தகம் 9ஆம் அதிகாரம், எபிரேயர் புத்தகம் 9ஆம் அதிகாரத்துக்கு நீங்க திருப்பீங்கன்னு சொன்னா சரிதானே, நீங்க கவனிச்சு பார்க்கலாம். எபிரேயர் புத்தகம் 9ஆம் அதிகாரம் சரி, அங்க 22 வசனத்தை வாசிங்க. நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும், ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. ரைட், நல்லா கவனிங்க. நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் ரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும். அப்பெல்லாம் நீங்க நியாயப்பிரமாணத்தின்படி என்ன செஞ்சாங்க? ஆடுகளை, மாடுகளை, புறாக்களை, இப்படியான விஷயங்கள்லாம் கொண்டு போயிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பழி செலுத்துவாங்க. அதுல என்ன ஏதோ கொஞ்சம் பாவம் எல்லாம் மன்னிக்கப்படும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்கன்னு சொல்லி அந்த நாட்களில் சொல்லப்பட்டதான நியாயப்பிரமாணம். ஆனால் ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பு, ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு என்ன செய்யாது, உண்டாகாது. அப்படின்னா நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க சானே. அப்ப ஆண்டவராகிய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை என்ன செய்யணும் அப்படின்னா, என்னுடைய பாவம் மன்னிப்புக்காக என்ன செய்யப்பட வேண்டும் சொன்னா, அவரை ரத்தம் சிந்துவதற்கு அவரை பலி செலுத்த வேண்டும். அப்படியான ஒரு நிர்பந்த நிலைமைக்கு என்ன செய்யப்படுறது ஆண்டவர் இருக்கிறார். நல்லா கவனிச்சு பாருங்க. ஆண்டவர் ஏன் அந்த நிர்பந்த நிலைக்கு உட்பட்டார் அப்படின்னா, அவருடைய பிள்ளைகள் மீது அதிக கரிசனை உள்ள தெய்வமாக நினைச்சிட்டு இருந்தார். அதிக கரிசனை உள்ள இருந்த ஒரு நல்ல தகப்பன் நம்முடைய ஆண்டவராகிய தெய்வம். ஆனபடினாலதான் அந்த நல்ல தெய்வம் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, நமக்காக என்ன பண்றாருன்னா, அவ்வளவு பெரிய ஒரு பலியை செலுத்துவதற்கு அவர் நமக்காக முன் வருகிறார். சாரி, கொலோசியர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் நாங்க 14ஆம் வசனத்தை நாங்கள் வாசிப்போமாக இருந்தால் சாரி, அங்க என்ன சொல்லப்படுகிறது? குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. இங்க சொல்லப்படுகிறது, அதுக்கு முன்னாடி வசனம் சொல்றது, இருளின் அந்தகாரத்தின் நின்று. எப்படி? இருளின் அந்தகாரத்தின் நின்று அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நாங்க பாவம் என்னும் ஒரு மிகப்பெரிய இருள், பாவம் என்னும் மிகப்பெரிய ஒரு இருள், பாவம் ஒரு மனிதனை சூழ்ந்திருக்கும் என்றால் சானே, அவருக்கு நல்ல காரியங்கள் எதையுமே அவனால் என்ன பண்ண முடியாது,
இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த இடத்துல வந்து ஏன் இன்னைக்கு மழை நாள் வரலன்னு நினைக்கிறீங்களா? அவங்க இல்லை, அவங்களுக்கெல்லாம் கதை என்ன சொல்ல வந்து அவங்களுக்கெல்லாம் ஆண்டவர் சரிதானே ஒரு தகப்பனை போல அந்த அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை விடுதலையாக்கும்படி பிரயாசப்பட்ட அந்த அவருடைய அந்த பிரயாசத்தை குறித்ததான ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு தெரிந்திருந்தும் அவங்களுக்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடியதான சானே இந்த உலகத்தில் அதாவது நாளைக்கு நான் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இன்றைக்கு நாளை வெறுத்துட்டு இன்னைக்கு நாளை கர்த்தருடைய சமூகத்தை அவலட்சணப்படுத்தி விட்டுட்டு இன்னைக்கு என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க வெளியே நிக்கிறாங்க, அவ்வளவுதான். ஏன்னா அவங்க நாளைக்கு நாள் நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க. அந்த நாளைக்கு நாள் நமக்கு எந்த விதத்தில் எப்படிப்பட்டதா இருக்காது. என்ன சொல்லப்படுகிறது? நீதிமொழி 26 என்ன சொல்லுகிறது? நாளை தினத்தை குறித்து நீ என்ன செய்யாத, பெருமை பாராட்டாத. ஒரு நாள் பிறப்பதை நீ என்ன செய்ய மாட்ட, அறிய மாட்டாய். நாளைக்கு நல்லா நினைச்சிட்டு இன்னைக்கு அறியாம இன்னைக்கு கர்த்தருடைய விலையேற பெற்றதான ஒரு தகப்பனுடைய அன்பை புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு சரிதானே இன்னைக்கு தங்கள் இருதயத்தை வந்து அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா பாவத்துக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறபடினால அவங்க என்ன பண்ணிருக்காங்க சொன்னா அவங்க அந்த காலத்துல நிக்கிறாங்க. அவங்க எங்க நிக்கிறாங்க? இருள், பயங்கரமான இருட்டுக்குள்ள நிக்கிறாங்க, அந்த காலத்தில் நிக்கிறாங்க. அப்ப அந்த காலத்துல இருக்கக்கூடிய ஜனங்களை வந்து விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாகிய பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம் என்று சொல்லி இங்கே அப்போஸ்தலனாகிய பவுலும் சரிதானே அங்கே தீமோத்தேயும் எழுதுகிறது நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நல்லா கவனிச்சு பாருங்க வசனத்தை பார்க்கிற பொழுது சரி அவர் என்ன பண்றாருன்னா அந்த இருளுக்குள்ள இருந்து நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய, யாருடைய அன்பின் குமாரனுடைய? பிதாவுடைய, அதாவது நம் தேவனாகிய கர்த்தருடைய அன்பான குமாரனுடைய ராஜ்யத்துக்குள் அப்படின்னா அவருடைய அரசுக்குள் தானே நம்ம எல்லாரையும் உட்படுத்தின பிதா. அவருடைய அரசுக்குள் ஒருத்தர் பட்டியா இருக்க முடியுமா? அவருடைய அரசுக்குள் ஒருத்தர் கடைக்காரனா சுத்திட்டு இருக்கணுமா? அவருடைய அரசுக்குள் ஒருத்தர் கேவலமா சுத்த முடியுமா? உடுப்பு இல்லாம, உணவு இல்லாம, அது இல்லாம, இது இல்லாம அவருடைய அரசுக்குள் இருக்க முடியுமான்னு பாத்தீங்கன்னா அவருடைய அரசுல எல்லா ஆசீர்வாதங்களும் உண்டு என்ற ஒரு நம்பிக்கை ஒரு மனிதனிடத்துல சரியான முறையில் வந்திருக்குமாக இருந்தால் இன்றைக்கு நாளை அவன் இணைஞ்சிருக்க மாட்டான்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவன் அவலட்சணமாக இணைஞ்சிருக்க மாட்டான். அது அவலட்சண குலைச்சலாக இணைஞ்சிருக்க மாட்டான், செய்திருக்க மாட்டான். ஏன் அப்படின்னா என் தகப்பன் என் மேல அவ்வளவு அன்பு கொண்டிருக்கிறார். அந்த அன்பை விட பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து என்னை ரட்சித்ததை விட எனக்கு சோறு முக்கியம் இல்லை சானே. எனக்கு என்னுடைய நாளை நாள் என்னுடைய ஒரு நிகழ்ச்சி எனக்கு முக்கியம் இல்லை, நாளை நாள் விருந்து எனக்கு முக்கியம் இல்லை. ஏன் அப்படின்னா இன்றைக்கு என் மேல வச்சிருக்கிற அன்பு தன் குமாரனை எனக்காக பலி செலுத்தும் அளவுக்கு தேவன் என் மேல அன்பு செலுத்திருப்பார்னா அந்த அன்பின் அரசாகிய அவருடைய ராஜ்யத்துக்குள்ள வந்து அவருக்கு நன்றி செலுத்தி அவரை ஆராதிப்பதை விட ஒரு காரியம் இந்த உலகத்தில் என்ன செய்யாது, இருக்கவே இருக்காது. அப்படின்னா அந்த ஆண்டவருடைய அன்பை உணர முடியாமல் இருக்கக்கூடிய சாரி யோசிச்சு பாருங்க எவ்வளவு பாதகர்கள் இந்த இடத்துல நாங்க பார்த்துட்டு கொள்ளே வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செயல்பட்டு. ஏன்னா ஆண்டவர் வந்து ஒவ்வொரு நாளும் அவர் தன்னுடைய பார்வையை தன் பிள்ளைகள் மேல் அனுப்புகிற பொழுது ஒரு தகப்பனை போல பார்த்து கொண்டிருக்கிறார். ஒரு தகப்பன் எப்படி தன் பிள்ளைகளுக்கு போஷிக்கணும், தன் பிள்ளைகளுக்கு எப்படி உடுத்து வைக்கணும், தன் பிள்ளைகளை எப்படி பாதுகாக்க வேணும், சாரி தன் பிள்ளைகளை எப்படி கரிசனையோடு நடத்த வேண்டும் என்றதிலே அவர் மிகவும் அருமையுள்ள ஒரு தகப்பனாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. சாரி அப்ப நீங்க பாத்தீங்கன்னா அந்த ராஜ்யத்துக்குள் உட்படுத்தினவருமாகி இருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்க. அந்த பிதாவை நான் எப்படி எல்லாம் நாங்க பிதாவுக்கு நாங்க நன்றி செலுத்த வேண்டும் இல்லையா? அது குமாரனாகிய அவருக்குள், யார் இந்த குமாரன்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. நல்ல கவனி. அப்படிப்பட்ட பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்ட மக்களாகிய தேவ ஜனங்களுக்கு என்னென்ன தேவை, அவருடைய வாழ்க்கையில் எப்படியான வாழ்க்கைக்கு நேராக போக வேணும், அவங்க என்னென்ன எதிர்பார்க்கிறாங்க, அப்படிப்பட்ட காரியத்தெல்லாம் அவர் எந்த விதமாக செய்வார்னு பார்த்தீங்கன்னா சொல்ற வந்து இல்லையா, அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். அப்படின்னு என்ன அப்படின்னா அவர் வந்து அதரிசனமான தேவனுடைய சுரூபம் அப்படின்னா பிதாவாகி தேவனை இந்த உலகத்தில் ஒருத்தனும் பார்த்தது கிடையாது. அப்ப இயேசு கிறிஸ்துவை எவன் ஒருத்தன் பார்க்கிறானோ அவன் யாரை பார்க்கிறானா? பிதாவை பார்க்க. என்னை காண்கிறவன் பிதாவை காண்கிறான் என்று சொன்னார்களே, அப்படிப்பட்ட பிதாவுடைய சற்சுரூபத்தையே அப்படியே இந்த உலகத்துக்கு கொண்டு வந்த தெய்வம். அப்ப தேவன் வந்து மனிதர்களுக்கு தன்னை என்ன செய்யவில்லை, மறைக்கவில்லை. தேவன் தன்னை சாதாரண பாவிகளுக்கு தன்னை என்ன செஞ்சார், வந்து ஆண்டவர் வெளிப்படுத்தினார். அவ்வளவு அன்பு நிறைந்த எங்கள் தகப்பன் சானே. அவர் என்ன சொல்றாரு அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா அவர் வந்து எல்லா படைப்புகள் படைப்பதற்கு முன்பதாகவே அவர் இருந்தவர்.
நாங்க பார்ப்போம் வந்து யோவான் புத்தகம் 1ஆம் அதிகாரத்தில் நீங்க பார்க்கிற பொழுது அவர் சொல்ற வந்து அடைக்கப்பட்டது ஒன்றும் என்ன செய்யப்படுகிறது வாசிங்க. சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. சகலமும் அவர் மூலமாக உண்டாகி. யார் மூலமாக உண்டாகுனுச்சு? இயேசு கிறிஸ்து மூலமாக உண்டாகுனுச்சு. உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அவராலே அல்லாமல் உண்டாகல. யோசிச்சு பாருங்க, எல்லாம் அவரால் உண்டாகுனுச்சு, அவரால் அல்லாமல் உண்டாக இல்லை. அப்படின்னா ஞான சூனியங்களாக இருக்கக்கூடிய நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அவதானிக்க வேண்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து எங்களை மீட்டெடுக்கும்படி தன் ஜீவனை கொடுத்திருக்கிறார். அப்படின்னா அப்படி கொடுத்து அந்த பாவத்தின் அடிமைத்தனத்தை மீட்டுக் கொண்ட தெய்வம் என்ன பண்ணுவாருன்னா, எங்களுக்கு இந்த உலகத்தில் வாழ்வதற்கு தேவையான காரியங்களையும் அவர் எங்களுக்கு செய்ய வேண்டுமாக இருந்தா, அவர் இந்த வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உடையவர் என்பதை நாங்கள் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. அப்படி நீங்க வாசிக்கிற பொழுது 16வது வசனம் என்ன சொல்றதுன்னா, ஏனென்றால் வாசிங்க, ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பூலோகத்தில் உள்ளவைகளும் பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும் சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. சொல்லுங்க அல்லேலூயா. என்ன, நீ எந்த இடத்துல உனக்கு ஒரு தொழிலை எதிர்பார்க்கிற, எந்த இடத்துல உன்னுடைய வாழ்க்கையில வந்து நீ ஒரு ஆசீர்வாதமான நிலைமையில நீ நிக்கணும்னு நினைக்கிற, நீ எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கிற, கடன் இல்லாத ஜீவித்துக்கு நீ ஜீவிக்க நினைக்கிறியா? தானே, உன்னுடைய வாழ்க்கை நீ எவ்வளவு பெரிய காரியத்தை வாழ்க்கை சந்திக்க நினைக்கிற, அத்தனை அதிகாரங்களும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கைக்குள்ள இருக்கிறது. இதை சரியா புரிந்து கொண்டால் என்ன சொல்றோம் அப்படின்னா, எங்க அப்பா கிட்ட எல்லாம் இருக்கிறது, எங்க அப்பாவுக்கு எல்லாம் இருக்குது. எங்க அப்பா நினைச்சாருன்னா என்னை ஒரு பெரிய தொழிலதிபராக மாற்ற முடியும். எங்க அப்பா நினைச்சாருன்னா என்னுடைய இந்த சிறுமைப்பட்ட நிலை இருந்து என்னை மாற்றி ஒரு பெரிய ஆசீர்வாதம் நிலைக்கு என்னை கொண்டு வர முடியும். எங்க அப்பா நினைச்சாருன்னா என்னை பல பேருக்கு சாப்பாடு கொடுக்க வைக்க முடியும். நான் சாப்பாடு இல்லாம ஒரு நாள் என்ன செய்ய மாட்டேன், இருக்க மாட்டேன். அப்பா நினைச்சா அநேகருக்கு கடன் கொடுக்க வைக்க முடியும். நான் யாருக்கிட்ட கடை என்ன செய்ய மாட்டேன், கை நீட்டினா வாங்க மாட்டேன் என்ற ஒரு உணர்வு பூர்வமான ஒரு வாழ்க்கை வாழுகிற பிள்ளைகளாக தேவனுடைய பிள்ளைகள் இருக்க வேண்டும் என்பதை தேவன் விரும்புகிறார். நல்ல கவனிங்க. அப்ப அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது. சரி, அடுத்து வருகிற பொழுது சொல்ற வந்து அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர் என்று சொல்லப்படுகிறது. சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப அவரே சபையாகிய சரீரம் அப்படின்னா, நான் தேவனுடைய சபையாக இருந்தால் அவர் என்னுடைய தலையாக இருக்கிறார். அப்ப இந்த சபையை, இந்த சரீரத்தை போஷிப்பதற்கு, இந்த சரீரத்துல எந்த மாதிரி உடம்புல என்ன சக்தி இல்லையோ, என்ன விட்டமின்ஸ் குறைபாடோ, இந்த சரீரத்தில் என்ன பிரச்சனையோ, இதை எல்லாத்தையும் தலையாகிய கிறிஸ்துவானவர் எல்லாவற்றையும் அறிகிறவர். அதற்குரிய சகல ஊட்ட சத்துகளையும் அவர் கொடுப்பதற்கு அவர் போதுமான தெய்வமாக இருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப இந்த தகப்பனை, இப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு தகப்பனை சானே, அவருக்கு இன்னைக்கு இந்த உலகத்துல வந்து ஃபாதர்ஸ் டே கொண்டாட மாட்டாங்க. யாருக்கு இப்படிப்பட்ட ஒரு தகப்பனை உலகத்தில் என்ன செய்ய முடியாது, நீங்க பார்க்க முடியாது. அவ்வளவு ஒரு அருமையான தகப்பன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நல்லா யோசிச்சு பாருங்க, விடுதலையை பெற்றவர்கள், பாவ மன்னிப்பை எனக்கு இலவசமாக கொடுத்தவர், அந்த பாவ மன்னிப்புக்காக தன்னுடைய குமாரன் என்றும் பாராமல் எங்களுக்காக பலியாக செலுத்தினவர், அந்த இரத்தத்தை சிந்தினதன் மூலமாக எங்களுக்கு பாவ மன்னிப்பு நிச்சயம் உண்டென்று கண்டவர்கள். சாரி, நாங்க இன்றைக்கு நாளிலே கர்த்தருடைய சபையிலே கூடி வர வேண்டும் என்பதை தேவன் அங்க மனிதனை உண்டாக்கின பொழுதே அவர் ஓய்ந்திருந்த காலத்தை குறித்து அவர் பேசியிருக்கிறார். இன்னைக்கு நான் உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை நான் என்ன செய்வேன், என்ன செய்வேன், உன்னை நான் பரிசுத்தப்படுத்தி உன்னை நான் என்ன செய்வேன், ஆசீர்வதிப்பேன் என்று அவர் வாக்கு கொடுத்திருந்த பொழுதும் இன்றைக்கு தனது பரிசுத்தத்தை இழக்கும்படி இன்றைய நாளை அவன் கொள்ளடிப்பான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவனுக்குள் பாவம் அவனை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது என்பதுதான் மெய்யான சத்தியம். பாவம் அவன் என்ன பண்ணிட்டு இருக்குது, அவனை ஆளுகை செய்து அவன் சீக்கிரமாக என்ன செய்யப்பட போகிறான், இழுக்கப்பட போகிறான். சானே, அப்ப யோசிச்சு பாருங்க. சாரி, அப்ப நாங்க என்ன பண்ணணும், இந்த வசனத்தை கேட்கிற நாங்க சானே, எங்கள் குடும்பத்துக்கு, எங்களுடைய வீட்டில் இருக்கிற தகப்பன், என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளைகள் சானே, என்னுடைய கணவன், என்னுடைய மனைவி, இப்படிப்பட்ட எல்லாத்துக்கும் நான் போய் என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்றைய நாள் கேட்கிற சத்தியத்தை போய் நாங்கள் சொல்ல வேண்டும். நீ வந்து தேவன் உனக்கு காண்பிச்ச அந்த இரக்கத்தை, ஒரு தகப்பனை போல உன்மேல வச்சிருந்த கரிசனை நீ மறந்து போய் நாளைக்கு ஒரு தேவைக்காக இன்னைக்கு நாளை நீ இணைஞ்சிட்ட, நீ கொள்ளையடிச்சிட்டியே. இது எவ்வளவு பெரிய வேதனைக்குரிய விஷயம் என்பதை நீங்க என்ன பண்ணணும்னா நீங்க தெரியப்படுத்த வேண்டியவர்களாக இருக்கிறீங்க. நல்ல கவனிங்க. அப்படிப்பட்ட அந்த தெய்வத்தை குறித்து சங்கீதம் 103 நாங்கள் பார்க்கிற பொழுது அவர் மிக தெளிவாக சொல்கிறார். வந்து அந்த பாவத்தை தன் பிள்ளைகள் கிட்ட வச்சிக்க விரும்புறது இல்லை தேவன்.
எந்த பாவத்திலிருந்து ஒரு மனிதனை விடுதலை ஆக்கினாரோ அந்த பாவம் மறுபடியுமாய் தன் பிள்ளைகளிடத்துக்கு வந்து அந்த பிள்ளைகளை மறுபடியுமாய் இழுத்து அதில் நாசமாக்கி விடக்கூடாது என்பதில் ஆண்டவர் மிக கரிசனை உள்ள தெய்வம். அப்படின்னா ஒரு தகப்பன் தன் பிள்ளை எப்படி வச்சுக்கிற அப்படின்னா, ஐயோ நம்ம பிள்ளை போகுது சானே, இங்க இருந்து ஒரு பெரிய நீண்ட தூரத்துக்கு போகுது, இந்த பிள்ளை எப்படி போகுதோ போகலையோ, பாவம் செய்தோ செய்யலையோ, இப்படிப்பட்ட பலதரப்பட்ட எண்ணங்களில் போராடி கொண்டிருக்கிற ஒரு மாம்சத்துக்குரிய ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளை குறித்து வினா யோசிச்சிருப்பான். எங்க நிக்கிறானோ, என்ன செய்யறானோ, எங்க நிக்குதோ, எங்க போகுதோ வருதோ சானே, எப்படியான சூழ்நிலை செயல்பட்டு கொண்டிருக்குதோ, இதெல்லாம் குறித்து இந்த நேரம் அதை குறிச்ச வேதனையில உட்கார்ந்து இருக்கிறவர் போல அவர் சொல்றாரு சானே இப்படி பண்றாரு அப்படின்னா, நல்லா கவனிங்க. பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாக இருக்கிறது. பூமிக்கு வானம் எவ்வளவு பெருசு இருக்கு அப்படின்னா, ஒரு தகப்பனுடைய அன்பை எந்த பிள்ளைகளுக்கு சொல்ல முடியாது. அவருடைய தகப்பனுடைய அன்பு எவ்வளவு அளவானது அப்படின்னு சொல்லி, எந்த அளவுக்கு எங்க அப்பா மேல அன்புச்சுக்கிறார் அப்படிங்கிறத யாரும் என்ன செய்யறாரு சொல்ல முடியாத அளவுக்கு அவருடைய அன்பு அந்த வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு உயரமா இருக்குதோ அவ்வளவு உயர்ந்த ஒரு அன்பு வச்சிருப்பார். அந்த அன்பு வச்சிருக்கிறது நிமித்தம் என்ன பண்றாரு அப்படின்னா, ஏன்னா அது அவருக்கு மட்டும் தான் முடியும், எந்த மனிதனுக்கும் முடியாது. அப்ப அதனால தான் நான் ஜோம் பண்ணுவேன், ஆண்டவரே என் பிள்ளைகள் தனிமைப்படுத்தப்பட்டு நிற்கிறாங்க, தனிமையான பிரயாணங்கள்ல போறாங்க வராங்க, அன்றைய பாவம் அவருடைய அணுகாதபடி கத்தரை நீங்க என்ன செஞ்சுக்கிறீங்க, அவங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கன்னு சொல்லி நாங்கள் ஜெபிப்போம். ஏன்னா உண்மையா ஒவ்வொரு தகப்பனும் தாயும் இந்த உலகத்தில் மாம்சமாக வாழக்கூடியதான் நம்ம எல்லாரும் எப்படி ஜெபிக்கணும்னா, என் ஆண்டவருக்கு மட்டும்தான் அந்த பாவம் மறுபடியும் அவர்களை மேற்கொள்ளாமல் பாதுகாக்க முடியுமே தவிர வேற யாராலும் பாதுகாப்பதற்கு என்ன செய்ய முடியாது என்றதை உணர்ந்து நாங்க ஒவ்வொரு, அதனாலதான் நாங்க சொல்ல, தகப்பனே தாயே நீ என்ன செய், உன்னுடைய பிள்ளைகளுக்காக என்ன பண்ணு, நீ ஜெபம் பண்ணு, ஆண்டவரிடத்துல சொல்லு, உன் மனைவியை ஒப்புக்கொடு, உன் பிள்ளைகளை ஒப்புக்கொடு சாரி, நீ முந்தி ரசிக்கப்பட்ட உன் புருஷனை ரசி கர்த்தருக்குள்ள ஒப்புக்கொடு. நீ கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவனா ஆண்டவர் எப்படிப்பட்ட வேலை செய்வார் சொன்னா, 12 வசனம் வாசிங்க. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். சொல்லுங்க என்ன சொல்றாருன்னா, மேற்கு நம்ம பார்ப்போம், இந்த ஸ்ரீலங்கா விட்டு எல்லை மட்டும் தான் பார்த்துட்டு இருப்போம். மேற்கு மொத்த உலகத்தினுடைய நீங்க நிலப்பரப்புல இருந்து பார்க்கும் பொழுது மேற்கு எங்க இருக்குது, கிழக்கு எங்க இருக்குது, அந்த அளவுக்கு அந்த மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை, அப்படின்னு என்ன தப்புனா, நம்ம என்ன பாவத்தை பண்ணிட்டு இருந்தோம் எங்க வாழ்க்கையில், எந்த பாவம் நம்மளை அடிமைப்படுத்தி வச்சிருந்துச்சோ, என்ன பாவம், விபச்சாரமா, வேசித்தனமா சார், என்ன மாதிரியான பாவத்தை உன்னுடைய வாழ்க்கையில வச்சுட்டு இருந்தியோ அந்த பாவத்தை சாதானே அது பக்கத்துல இருந்தா மறுபடியும் உன்னை பத்திக்கணும், பக்கத்துல இருந்தா மறுபடியும் உன்னை பிடிச்சிடும், அப்ப நீ மறுபடி சிக்கிடுவ சானே. அப்புறம் திரும்ப உன்னுடைய பாவத்துக்காக பழி செலுத்துறதுக்கு இன்னொரு குமாரன் இல்ல, ஒரு தடவை என்னுடைய குமாரன் உனக்காக என்ன செய்ய, உன்னுடைய பாவத்துக்கு என்ன பண்றேன்னா உனக்காக நான் பழி செலுத்துறேன், மறுபடியும் உன்னுடைய அந்த பாவம் நீ விட்டு உனக்குள்ள இருந்த அந்த பாவம் மறுபடியும் உன்னை தொடராம இருக்கணுமா இருந்தா அதை மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் தூரப்படுத்தி விட்டு அந்த பாவம் உனக்கு கிட்ட வராதபடி அதுக்கு ஆணை போட்டு பாதுகாத்துக் கொண்டிருக்கிற தெய்வம் நம்முடைய ஆண்டவராகிய தெய்வம். அவர்தான் கர்த்தர், அவர்தான் கரிசனை உள்ள. கரிசனை எப்படி விளங்குது அப்படின்னா, எப்படி விளங்குது அப்படி கரிசனை சரி, எப்படி அவருடைய கரிசனை விளங்குகிறது, அதாவது மறுபடியும் என்ன பண்ணிடக்கூடாது, என் பிள்ளைகள் இந்த பாவத்தை நினைஞ்சிடக்கூடாது அவங்க சீக்கிரம். ஏன்னா பாவத்தினுடைய அகோரம், பாவத்தினுடைய அந்த பெரிய அகோரம், அதனுடைய பாதிப்பு, அவருடைய அந்த பாவத்தினுடைய மிகப்பெரிய என்ன சொல்றது வேதனை எப்படி இருக்கும் என்பதை தேவன் நன்கு அறிவார். அது ஏன் நன்கு அறிவார்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதுதானே தன்னுடைய குமாரனையே பழி செலுத்தி தான் அந்த பாவத்திலிருந்து அந்த மனிதனை மீட்க வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய காரியத்தை தேவன் அறிந்தவர். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, யோசிச்சு பாருங்க, இந்த வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர், சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானன், சர்வ வல்லமை உள்ள தெய்வத்தை சதானே ஒரு மனிதனாக இந்த உலகத்துக்கு அனுப்பி அந்த மனிதனை பாவத்துக்காக பழி செலுத்த வேண்டும் என்று சதானே தீர்மானம் எடுத்த நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பு எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு பெரிய பழியை செலுத்தக்கூடிய அளவுக்கு அந்த பாவத்தினுடைய அகோரம் அவ்வளவு பெரிதென்றதை கண்டபடினாலதான் அவ்வளவு தூரமாக அதை என்ன செய்றார் தூரப்படுத்துகிறார். இன்னைக்குமே எங்களுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, நாங்க எந்த பாவத்துல கிடந்தோமோ, எந்த பாவம் எங்க வாழ்க்கையை நாசப்படுத்திச்சோ, எது எங்க வாழ்க்கையை அடிமைப்படுத்தி கொண்டிருந்துச்சோ, அந்த சிந்தனைக்குள்ள இன்னைக்கு வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், எல்லாருடைய வாழ்க்கை என்ன பண்ணிட்டு இருக்குது இன்னைக்கு வரைக்கும் அந்த சிந்தனை அடிக்கடி வந்து எங்களை மோதிக்கொண்டே இருக்கிறது நாங்கள் பார்க்கக்கூடாது. அப்படி மோதும் போதெல்லாம் எங்க மேல வச்சிருக்கிற கரிசனை நிமித்தம் நம்முடைய ஆண்டவர்
அந்த இடத்திலிருந்து எங்களை பாதுகாப்பதற்கு தம்முடைய கையை அவர் என்ன செய்ய ஒளித்து வைக்கவில்லை. அவருடைய செவியை அவர் என்ன செய்யவில்லை, மந்தமாக்கி என்ன செய்யல வைக்கவில்லை. தானே அவர் எங்களை ரட்சிப்பதற்காக அவர் எப்பொழுதும் விரைந்தோடி வருகிற தெய்வமாக என்ன செய்கிறார் இருக்கிறார். சாமி இப்ப நல்ல கவனிங்க, ஒரு தகப்பனுடைய அதாவது ஒரு தகப்பனுடைய அன்பு எவ்வளவு பெரிய அன்பு என்பதை எங்களால் பார்க்க முடியும் இல்லையா? அதனால ரோமர் புத்தகம் 6ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்கிற பொழுது சொல்ல வந்து தானே அவர் மிகுந்த கிருபை உள்ள தெய்வம். அந்த மிகுந்த கிருபையை எதற்காக அனுப்பி அப்படின்னா அந்த கிருபையினுடைய மொத்த உருவம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தானே. அந்த கிருபையினுடைய மொத்த உருவம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அந்த மொத்த உருவமாகிய அந்த இயேசு கிறிஸ்துவை அவர் எதற்காக அந்த அந்த பாவத்தின் அடிமைத்திருந்த பிள்ளைகளுக்கு அவர் கொடுத்தார் என்பதை நாங்கள் கவனித்து பார்க்கிற பொழுது சொல்ல வந்து தானே நல்ல கவனிங்க. 14ஆம் வசனம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், நீங்கள் நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. அப்ப என்ன சொல்ல அப்படின்னா நீங்க கீழ்ப்பட்டிருக்கிறது எதுக்கு அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்க கிருபைக்கு அப்படின்னா கிருபை மொத்தம் இயேசு கிறிஸ்துவுக்கு நீங்க கீழ்ப்பட்டிருப்பீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவுக்கு நீங்க கீழ்ப்படிந்து நடப்பீங்கன்னா பாவம் உங்களை என்ன செய்யாது, மேற்கொள்ள மாட்டாது என்ற ஒரு மிகப்பெரிய ஆணித்தனமான உண்மையை கர்த்தருக்கு என்ன செய்யறது வந்து வெளிப்படுத்துகிற தெய்வமாக இருக்கிறார். சாரி ஆனபடினால சொல்ற வந்து இல்லையா, நீ வந்து எப்படிப்பட்ட நிலைமை கொடுக்கணும் சார் நல்ல கவனிங்க. நீ 1 கொரிந்தியர் புத்தகம் 6ஆம் அதிகாரம் சதானே 1 கொரிந்தியர் புத்தகம் 6ஆம் அதிகாரம் சதானே வாசிங்க 19ஆம் வசனத்தை வாசிங்க. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? ஆண்டவர் இப்படி சொல்லல, நீ வந்து அதாவது சபையாகிய சரீரத்துக்கு தலையாய் இருக்கிற தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு கொடுக்கக்கூடியதான ஆலோசனை அப்படின்னா நீங்க உங்களுடைய சரீரம் தேவனாலே பெற்றுக்கொண்ட சரீரம். சானே தேவன் உங்களை என்ன உங்க சரீரத்தை என்ன பண்ணிக்கிறார் வந்து அவர் வந்து தனக்காக பெற்றுக்கொண்டிருக்கிறார். சானே எதுக்காக அப்படின்னா அந்த சரீரத்துக்குள்ள அந்த தேவனாகிய பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்து என்ன பண்ண அப்படின்னா தங்கி இருக்க வேணும். உங்க சரீரத்துக்குள்ள தேவனாகிய பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணணும் வந்து தங்கி இருக்க வேணும். அப்படி தங்கி இருப்பதற்காக நீங்க சரீரமாக அழைக்கப்பட்டிருக்கிற யாராக இருக்கிறீங்க, தேவனுடைய அதான் நீங்க தேவனுடைய ஆலயமா இருக்கிறீங்க இல்லையா? யோசிச்சு பாருங்க, அவர் வந்து உங்களுக்குள்ள தங்கி இருக்கக்கூடிய சரீரமாக நீங்க இருக்கிறீங்க. அது மட்டும் இல்லாம சொல்ற வந்து நீங்க எல்லாம் சாதாரண இல்ல, இயேசு கிறிஸ்து என்னும் உலக ரட்சகருடைய அதாவது பரிசுத்த மனிதனாக இந்த உலகத்துக்கு வந்த சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனாய் சர்வ வல்லமுள்ள தெய்வமாய் எல்லா சிருஷ்டிக்கும் முந்தினவருமாகிய அந்த தெய்வத்தினுடைய கீழ்ப்படுதல் எப்படி பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு சாதாரண மனுக்குலத்துல மனிதனாக வந்து பிறந்து சதானே அவர் என்ன பண்ணிக்கிறார், தன்னுடைய ரத்தத்தை உங்களுக்கு விலையாக கொடுத்திருக்கிறார். 20ஆம் வசனம் என்ன சொல்லுது, கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே. கிரயம் என்னது, விலை கிரயம். அப்படின்னா என்ன விலை, இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம். இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்துக்கு விலை இருக்கிறதா? அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்துக்கு விலையே கிடையாது. சாரி விலை மதிப்பில்லாது. ஏன்னா இந்த உலகத்துல ஒரு மாணிக்கல்லுக்கு கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோ மாணிக்கல்லுக்கு விலையை மதிச்சிருக்கலாம். ஆனா இந்த அந்த மாணிக்க கற்களையை உண்டாக்கின தெய்வத்துக்கு யார் விலை மதிக்க முடியும்? அப்பேற்பட்ட விலை மதிப்பில்லாத பயங்கரமான அந்த தேவனுடைய அந்த அன்பை நாங்கள் பார்க்கிறப்ப சொல்ல வந்து நீங்க விலை கொடுத்து வாங்கப்பட்டீர்களே. ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய எப்படி ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். சொல்லுங்க அல்லேலூயா. அப்படி என்ன பண்ணுங்கன்னா உங்களுடைய சரீரத்தினாலும் உங்களுடைய ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்க. சரி அப்ப என்ன பண்றான், அந்த தேவனை சரீரத்தினால மேம்படுத்துறதுக்கு அந்த சரீரத்துல தேவன் வந்து பரிசுத்த ஆவியானவராக வாசம் பண்ணுகிறார் என்று அறியாம என்ன பண்ணிருக்கிறான், வேசித்தனமாகிய சானே குட்டி வெறி களியாட்டம் பாக்கு போயில சானே சிகரெட்டு போதைகள் ஏகப்பட்ட விதமான பலதரப்பட்ட பாவத்தின் தன் சரீரத்தில் ஏந்தி கொண்டு திரிகிற கேடுகட்ட மனிதர்களை நாங்கள் இந்த உலகத்துல பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அது என்ன பெரிய வேதனை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த தெய்வத்தினுடைய மகத்துவமான அன்பை அறிந்தவர்கள் இப்படியான பாவத்துக்கு இன்னும் சிக்கி இருக்கிறது மிகப்பெரிய வேதனைக்குரிய காரியமாக இருக்கிறது. சானே பாண்ட சொல்ற, நீ உனக்குரியவன் அல்ல, நீ தேவனுக்குரியவன். உன் இஷ்டப்படி நடக்கிறதுக்கு நீ உன்னுடையவன் அல்ல என்றார். வந்து நீ உன்னுடைய இஷ்டப்படி நடக்க இயலாது, உன் மனம் போன போக்கில் நீ போக இயலாது. சானே நீ வந்து இதுவரைக்கும் நீ மனம் போன போக்கில் போன, அதனால பாவம் உன்னை இழுத்து உன்னை அடிமைப்படுத்தி வச்சிருந்துச்சு. சானே மனுஷனுக்கு செம்மையாக தோன்றுகிற வழி அது வழி உண்டு, அது முடிவோ மரண வழிகள். மனுஷனுக்கு எல்லாம் செம்மையா தோணும், அவன் ஈடுபட்டு போவான், ஆனா அவன் கடைசியாக போய் பாவத்தில் விழுந்து செத்து போயிருவான்.
அப்படிதான் இந்த அநேகற்ற வாழ்க்கை இருக்குது. அப்படிப்பட்ட செத்து போன வாழ்க்கையிலிருந்து ஆண்டவர் உயிரடைய செய்திருக்கிறார். உயிரடைய செய்திருப்பார்னா எதுக்காக உயிரடைய செய்திருக்கிறார்? அவர் தனக்காக அந்த சரீரத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறார். தனக்காக தேர்ந்தெடுத்த அந்த சரீரத்தை இன்றைக்கும் சாக்கடையாக்கி கொண்டிருக்கிற அநேக சபை மக்களுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் கர்த்தருடைய நாமத்தை அவர்கள் பூசித்துக் கொண்டு திரிகிறார்கள். மிகவும் வேதனைக்குரிய விஷயம். ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகி உங்கள் சரீரங்களிலும் உங்கள் ஆவியிலும் நீ செய்ய வேண்டிய வேலை தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். எப்படி மகிமைப்படுத்த வேண்டும் அப்படின்னு என்ன அர்த்தம்? மகிமைப்படுத்த என்ன அர்த்தம்? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. எப்படி சொல்லிக்குது? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை என்ன செய்யும்? ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறந்தீனாதான் நீ இப்படிப்பட்ட கேடுகட்ட பாவத்துக்களை மறுபடியும் என்ன செய்வார்? நீ இழுப்பட்டு செஞ்சு கொண்டிருக்க. மறக்கிற சுபாவம் உனக்குள்ள இருக்குது என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஏன்னா மனுஷன் அடிக்கடி கர்த்தருடைய, ஏன்னா ஆதாம் அந்த முதல் மனிதனே அவருடைய அன்பை மறந்து போனான். அதுபோல இன்றைக்கும் மக்களுடைய காரியம் என்ன பண்ணா அவன் அப்பப்போ என்ன செய்யறான்? மறந்து போய் விடுகிறான். அதனால மறக்காத இருதயம் உள்ளவர்களாய், கர்த்தருக்கு எப்பொழுதும் துதியை செலுத்துகிறவர்களாய், கர்த்தருக்கு எப்பொழுதும் ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவர்களாக இருப்பாங்கன்னு சொன்னா அவங்கதான் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவர்களாக இருப்பாங்க. அப்ப தேவனுடைய நாமத்தை ஏன் மகிமைப்படுத்த வேண்டும் அப்படின்னா அவர் ஒரு அருமையான தகப்பனாக தன்னுடைய பிள்ளைகளுடைய அந்த அகோரமான பாவத்திலிருந்து தன் பிள்ளைகளை விடுதலையாக்கும்படியாக தன்னுடைய ஒரே பேரான குமாரனை பலியாக செலுத்தி அந்த இரத்தத்தின் சிந்தல் மூலமாக பாவ மன்னிப்பினுடைய மீட்பை கொடுத்து மறுபடியும் அந்த பாவம் அவர்களை கிட்டிடக்கூடாது, சேர்ந்திடக்கூடாது, இவர்களை அந்த பாவம் மறுபடியும் மேற்கொண்டு விடக்கூடாது என்பதற்காக ஆண்டவர் அதை மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாக அந்த பாவங்கள் எல்லாம் தூரப்படுத்தி விட்டுட்டு அவர் பார்த்துட்டு இருக்கிறார். அப்படின்னா எப்படி பார்த்துட்டு இருக்கிறாரு? நல்லோரையும் தீயோர் நல்லோரை இணைஞ்சிடக்கூடாது, எடுத்து விடக்கூடாது. நல்லோரையும் தீயோரையும் அவருடைய கண்கள் இங்க இருந்து பார்த்துட்டு இருக்கிறான், இவ்விடத்திலும் இருந்து நடத்திட்டு இருக்கிறான், பார்த்து கொண்டிருக்கிறான். ஏன்? என்ன காரணம்? தீயவர்கள் கிட்டி செல்வார்களாக இருந்த நடக்கும், நல்லவர்களையும் என்ன பண்ணிடுவாங்க அவங்க. அதனால்தான் சொன்னாங்க, அந்நிய 24 விசுவாசத்தோடு கூட என்ன செய்யாது, பிணைக்கப்படாத. நீ பிணைக்கப்பட்டின நிலைமை ரொம்ப மோசமான உன் வாழ்க்கை போய்விடும். நான் உனக்கு தகப்பனா இருக்கணும்னா, நான் உனக்கு பிதாவாக இருக்கணும்னா, நீ எனக்கு குமாரத்தியாக இருக்க வேணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா நீ தேவனுடைய வார்த்தையை கேட்டு தேவனுக்கு ஏற்ற பிள்ளைகளாக உடைய வாழ்க்கையை என்ன செய்ய வேண்டும்? அவருக்கு நீ ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்பதான் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? உனக்கு அவருக்கு பிதாவாக இருப்பார். அப்பதான் நீ அவருக்கு குமாரனாக என்ன செய்வார்? குமாரத்தியாக இருப்பாய். கடைசி வசனத்தை நாங்கள் பார்த்து முடிப்போம். 2 கொரிந்தியர் புத்தகம் 6ஆம் அதிகாரம். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்கிறார். 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாக்குதலை தேவ பயத்தோட பூரணப்படுத்த கடவும். ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார், தெளிவான வாக்கு கொடுத்திருக்கிறார். நீ என்னுடைய வார்த்தைக்குமே கீழ்ப்படுத்தி நடப்பாயானால், உன் சரீரங்களை என்னுடைய சபையாக நீ வச்சிருப்பாயானால், உன் சரீரங்களில் பாவத்தை நீ மறுபடியும் அணுகாதபடி உன்னை பரிசுத்தமாக நீ வச்சுக் கொள்வாயானால், நான் உன்னை அப்பொழுது ஏற்றுக்கொள்ளுவேன். உன்னை என் குமாரத்தியாக என்ன செய்வேன்? நான் ஏற்றுக்கொள்ளுவேன். நீ உயிர் வாழுகிற ஒரு நடமாடுகிற அருமையான ஒரு ஆலயமாக நீ இருப்பாயானால் உன்னை இந்த விதமாக நான் ஏற்றுக்கொள்வேன் சொல்லிட்டு திருப்பி சொல்ல வந்து இல்லையா? என்ன சொல்ல அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாயிருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரனும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். சொல்லிட்டு அங்க 7ஆம் அதிகாரம் 1ஆம் சொல்ல இப்படிப்பட்ட வாக்குத்தத்தத்தை கொடுத்தது மனுஷன் அல்ல. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தத்தை கொடுத்தது யார்? இந்த வானத்தையும் பூமியையும் படைத்து எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிற தெய்வம் உனக்காக மனு உருவம் எடுத்து இந்த உலகத்துக்கு உன் பாவத்துக்காக தன் ஜீவன் என்றும் பாராமல் ஜீவ பலியாக தன்னை ஒப்பு கொடுத்த தெய்வம் சொல்லுகிறார். எப்படி சொல்றார் அப்படின்னா, நான் உன்னை ஏற்றுக்கொள்ளுவேன். எப்படி ஏற்றுக்கொள்வேன்? உன்னை என்னுடைய குமாரனாக குமாரத்தியாக ஏற்றுக்கொள்வேன் அப்படிங்கிறார்.
அப்படி சொல்லிட்டு தான் சொல்றாரு வந்து நீங்க அடுத்த வருஷம் வரக்கூடிய சொல்ல வந்து நம்முடைய மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாக்குதலை தேவ பயத்தோட பூர்ணமாக்க கடவோம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, சாணி எனக்கு தான் தெரியும் என்னுடைய சரத்துல என்னுடைய இருதயத்துல என்னென்ன பாவம் இருக்குது அப்படின்னு. அது நான் அறிந்து வச்சிருக்கிறேன். என்னை பார்த்து இன்னொருத்த உனக்குள்ள இந்த பாவம் இருக்கு அந்த பாவம் சொல்ல முடியாது. எனக்கு தெரியும், என் மனசு எனக்கு இருக்கிற மனதுக்கு தெரியும் நான் என்ன மாதிரி இருக்கிறேன் அப்படி சொல்லி. அப்படின்னா நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, நீ உனக்குள்ள இருக்கிற பாவத்தை நீயே கழுவ வேணும், நீயே அசுசியெல்லாம் என்ன செய்யப்படணும், நீக்கி விட வேணும். எதற்காக நீக்கி விட வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க சானே, இந்த உலகத்திலேயே மறக்கிற தகப்ப இருக்கிறான், மறக்கிற தாய் இருக்கான், தாய் இருக்கு. நம்ம என்றைக்கும் மறவாத தெய்வம் சொல்லுகிறார், நான் உன்னை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. இந்த உலகத்துல எல்லாரும் எங்களை மறந்து விடலாம், எல்லாரும் ஒரு நாள் எங்களை கைவிடலாம். ஆனால் ஆண்டவர் நம்ம பார்த்துருக்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்ற அருமையான தகப்பன், கரிசனை நிறைந்த தகப்பன், எங்களை சரியான விதத்தில் பாதுகாக்கக்கூடிய தகப்பன், எங்களுக்கு ஆறுதலை தருகிற தெய்வம், எங்களுக்கு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் உண்டு பண்ணுகிற தகப்பன். அந்த தகப்பன் எங்களை பார்த்து இந்த விதமாக சொல்லுவார் அப்படின்னா, அந்த தகப்பனுக்கு கீழ்ப்படி அந்த தகப்பனுக்கு பயப்படாத ஒரு பிள்ளைகள் இருக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படி இருந்தால் அந்த தேவனுக்கு பயப்படாத அந்த தகப்பனுக்கு பயப்படாத இருதயம் ஒன்று இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய வேதனைக்குரிய விஷயம் அப்படின்னு சொல்லி. கர்த்தர் உங்கள் தகப்பனாக உங்களுடைய வாழ்க்கையை எழுதி கொண்டு ஒரு அருமையான தகப்பன், இந்த உலகத்தில் இருக்கிற தகப்பனை விட அவ்வளவு மிகப்பெரிய ஒரு அருமையான தகப்பன் இல்லையா? 103வது சங்கீதத்தினுடைய அந்த 14வது வசனம் சொல்ல, தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு எதுக்கு பயப்பட சொல்ல போனா, நீ கெட்ட சம்பாஷணை வச்சுக்கொள்ளாத, கெட்ட உடன்பாடுகள் மத்தியில் போவாத, கெட்ட மனிதர்களோடு கூட நீ உன்னுடைய சகவாசத்தை வச்சுக்கொள்ளாத, ஏன்னா அவன் உன்னை கெடுப்பான். அப்படினால உன்னை நீ காத்துக்கொள், உன்னுடைய வாழ்க்கையை தேவனுக்காக ஒப்புக்கொடு, உன்னுடைய வாழ்க்கையை ஜீவ பலியாக கர்த்தருக்கு ஒப்புக்கொடு. அப்படி ஒப்புக் கொடுப்பேன்னு சொன்னா கர்த்தர் உன்னை அவருடைய வாழ்க்கையில் என்ன பண்ணிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, எனி டைம் எங்களோடு கூட தான் இருப்பார். அவர் ஒரு நாள் எங்களை விட்டு நினைச்சிட மாட்டார், வந்து விலகி விட மாட்டார். சாரி, கடைசி ஒரு வசனம் வாசிங்க, ரோமர் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, நன்றி உள்ள தன்மை எனக்கிட்ட இருக்கும் அப்படின்னா, தேவன் எனக்கு நன்மையை செஞ்சார், எனக்கு அற்புதம் செய்தார், எனக்காக அவர் எனக்காக இந்த காரணம் பண்ணிக்கிறாரு, அந்த நன்றி அருள் உனக்குள்ள இருக்கும் அப்படின்னா, எப்படி வசனத்தை வாசிங்க 11. அப்படி இருக்க சத்தமாய், சகோதரரே நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். தேவன் இரக்கம் எப்படிப்பட்ட இரக்கம் பார்த்தோம்ல, எப்படிப்பட்ட ஒரு தகப்பன் எங்க மேல இறங்குகிறது போல இறங்கின உடைய இரக்கம். அந்த இரக்கத்துக்கு நன்றியாக இல்லாதவன் வந்து என்ன செய்ய மாட்டானா, தன் சரீரங்களை ஜீவப்பலியாக என்ன செய்ய மாட்டான், மாட்டான். அவருடைய அன்பை நம்ம சரியா பார்த்து இருந்தா நிச்சயமாக ஜீவப்பலியாக ஒப்புக்கொடுப்போம். கர்த்தர் தாமே நம்ம யாவரையும் அவருக்கு பயப்படும்படி செய்து அவருக்கு எங்களை ஒப்புக் கொடுக்கும்படியாக ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.